விமான நிலையத்திற்கு சிஎம் விஜய் வைத்த ஆப்பு அப்படின்னு சொல்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்பா ஒரு விமான நிலையம் வர்றதுக்கான ஏற்பாடுகள், அதுவும் சர்வதேச விமான நிலையம் ஒரு நகரத்திற்கு ஒரு மாநிலத்திற்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு என்னப்பா ஆப்புன்னு சொல்கிற அப்படின்னா, பரந்தூர் வேணாம், பரந்தூர் கிடையாது, பரந்தூர் தவிர மாற்று இடத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இதில் எங்கே இந்த ஆப்பு அப்படின்னா, நீங்கள் போயிருக்கீங்களா இல்லை போயிருப்பீங்க பல பேர். இப்போ பரந்தூர் பெங்களூர் ஹைவேல தான், காஞ்சிபுரம் தாண்டி ரைட் சைடில் வரும். பூந்தமல்லி தாண்டி வழி எங்கும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு. விமான நிலையத்துக்கு மிக அருகில், விமான நிலையத்திற்கு பக்கத்தில், விமான நிலைய ஓடுபாதைக்கு மிக அருகில், நீங்கள் ஓடிப்போய் பிடிக்கும் தூரத்தில் விமான நிலையத்திற்கு மிக பக்கத்தில் வீட்டு மனைகள். இந்த ரியல் எஸ்டேட்காரங்க வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்களாம். நான் கேள்விப்பட்டப்போ அடித்து தள்ளியிருக்காங்க. அங்கே கையகப்படுத்த நினச்ச நிலங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏக்கரா அப்படின்னா, இவங்க வழியெங்க வாங்கின அந்த நிலங்கள் இருக்குல்ல, ரியல் எஸ்டேட் அடித்து எவ்வளோ போர்டு போய் பாருங்கள். புதிய விமான நிலையம், விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம், ஏக்கர் கணக்கில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்லாம் 30 ரூபா 40 ரூபாய்க்கு போனதெல்லாம் 2000 ரூபா 3000 ரூபான்ற அளவுக்கு. வெறும் கழனி காடுங்க, அது பொட்டல் காடுங்க, கரம்பு நிலம். அப்படி வாங்கி குவிச்சிட்டாங்க. எவனா கன்ஃபார்மாக அதில் விமான நிலையம் வரும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த 2026 முடிந்த தேர்தலில் கன்ஃபார்மாக டிஎம்கே தான் ஜெயிக்கும். ஒரே அப்படி ஏடிஎம்கே ஜெயிச்சா கூட இந்த பரந்தூர் விமான நிலையத்தை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அது வந்தே தீரும், இருக்கிற இடத்த பூரா வித்துற வேண்டியது அப்படின்னு. அது அடுத்த விமான நிலையம் எங்கே போட்டாலும் அங்கேயும் இடம் போட போகிறாங்க, அது வேறு விஷயம். இதில் பெரும்பான்மையான அந்த இடங்கள் திமுகவினருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வெளிநடப்பே அதனால தான் செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான டாக்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க கழிப்பறையில் 3 மணி நேரமாக உட்காந்துருந்தார் உங்கள் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னப்போ வராத கோபம், பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் கைவிட்டோம் அப்படின்னு சொன்னப்போ ஏன் நீங்கள் வெளிநடப்பு செஞ்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க.